புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே உள்ள திருக்கோக்கர்ணம் கோவில்பட்டியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலையக்கருப்பர் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கிடாவெட்டு பூஜையில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கொண்டு வந்த 190 கிடாக்கள் கோவில் முன்பு வெட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஐயனார் கோவில் திடலில் பிரம்மாண்டமான அசைவ அன்னதானம் நடைபெற்றது. வெட்டப்பட்ட ஆட்டுக்கறியை கொண்டு பிரத்யேகமாக ஆட்டு ரசம் சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இக்கோயிலில் ஆட்டு ரசம் மற்றும் அன்னதானம் சாப்பிட்டால் எந்த நோய்களும் ஏற்படாது என பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மட்டுமின்றி அருகே உள்ள மாவட்டங்களில் இருந்தும் 5000க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உணவருந்தியுள்ளனர்.